வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ச எடுத்த சரியான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டு. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஜனாதிபதி முனைவதாக அனுருகுமார் திசாநாயக்க குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தொடர்ந்தும் செயற்படுவோம் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளின் பணவரவை கவிழ்த்த அர்ச்சுனா. சில தமிழ் கட்சிகளின் உத்தேச நிகழ்ச்சி நிழலை அர்ச்சுனாவால் தள்ளாடுகிறது. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை கட்டியெழுப்பும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எடுத்த சரியான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவோடு நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவளிக்குமாறு தான் முதலில் கூறியதாகவும் அன்றைய தினம் அவர் எடுத்த சரியான தீர்மானத்திற்கே நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நாடு பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினை சந்தித்த போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை நாம் மட்டும் ஏற்கவில்லை, நாட்டை நேசிக்கும் திறமையான குழுவினரை தன்னுடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அவர்கள் தமது பொறுப்பினை சரியாக நிறைவேற்றியதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த குழுவினால் மட்டுமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என நாட்டு மக்கள் தற்போது நம்புவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அரசியல் நோக்கத்திற்காகவே போலீஸ் மாதிபர் விவகாரத்தில் ஜனாதிபதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளாமல் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொல்நேவ பகுதியில் நேற்று விவசாயிகளை சந்தித்து கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போலீஸ் மாதிபர் விவகாரம் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி பிரதமர் நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கின்றார். அதனை நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூறுவாராயின் அவர் கைது செய்யப்பட வேண்டும். சபாநாயகரும் உயர்நீதிமன்றமும் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார். இலங்கையில் அவ்வாறான பேச்சுவார்த்தை முறைமை ஒன்று இல்லை. இவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் உயர்நீதிமன்றம் பங்கு பெற்றாமல் உள்ளமையினை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் காவல்துறையினை பயன்படுத்தி அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முனைவதாகவும் அதற்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவசியமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டோடு ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் செயற்படுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தோற்கடிக்க நாம் செயற்படுவோம். தேசிய வேலைத்திட்டம் ஒன்றுடன் பயணித்த தலைவர்கள்தான் ஜனாதிபதியாக இவ்வளவு காலத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர்களில் சிலர் நேற்று இரவும் எமது வீடுகளுக்கு வந்தார்கள், சிலர் காலையிலும் வந்தார்கள். இவர்களெல்லாம் குழப்பமானதொரு மனநிலையில் தான் தற்போதும் உள்ளார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது ஒன்றும் புதிது கிடையாது. மொட்டு கட்சியின் வேட்பாளர் தொடர்பாக நாம் இன்னமும் கலந்துரையாட வேண்டியுள்ளது. நாம் நபரை இலக்கு வைத்து அரசியல் செய்ய போவதில்லை. எமக்கு அரசியல் கொள்கைகளை முக்கியமானதாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் சிரேஷ்ட அரசியல் தலைவர் என்ற வகையில் நாட்டின் நிலைமையினை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவார் என்றே நம்புகிறோம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஆதரவளித்துள்ள பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராஜபக்ச தனது நிலைப்பாட்டில் பாரிய மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும், ரணிலை ஆதரிக்க வேண்டும் அல்லது அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திங்கட்கிழமை எடுத்த முடிவில் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி உறுதியாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கான ஆதரவு குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் எனவும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தவறினால் அது பொதுஜன பெரமுனவின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுடன் உடன்பட முடியுமானால் மேலும் அந்த கட்சியினுள் இடம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார்.
தம்பிக பிரேராவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் பொதுஜன பெரமுனவின் பொருளாதார கொள்கைகள் பொருந்தினால் அதிர்ஷ்டசாலியான வேட்பாளராக தம்பிக பிரேரா உருவாகலாம் எனவும் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கலைக்கும் ராஜபக்ச குடும்பத்தின் உறவினரான உதயங்க வீரதுங்க விசேட அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை அதன் செயலாளர் சாகர காரியவசம் உறுதியாக முன்வைத்தார் எனினும் ஒரு வருடத்திற்கு முன்னரே பொதுஜன பெரமுன இந்த தீர்மானத்தை எடுக்கும் என்று நான் தெரிவித்தேன் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் புதன்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பிரபல வர்த்தகர் நாட்டின் எதிர்காலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவராக தம்பிக பிரேரா முன்னிலையாவார் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். தம்பிக பிரேராவை முன்னிலைப்படுத்துவது உறுதி எனவும் அடுத்த ஜனாதிபதியாக தம்பிக பிரேராவை நியமித்து பசில் ராஜபக்ச ஓய்வார் எனவும் உதயக வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவ்வாறு நியமிக்கப்படும் அரசாங்கத்தின் பிரதமராக நாமல் ராஜபக்ச பதவியேற்பார் என்றும் உதயக வீரதுங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்முயற்சி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவால் ஒரு பெரிய தடையை சந்தித்திருக்கிறது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் வருமா வராதா என்ற நிச்சயமற்ற தன்மை மாறி ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் ராமநாதன் அர்ஜுனா என்ற வைத்தியர் பொது பிரச்சனை ஒன்றை வெளியே கொண்டு வரும் முயற்சியை தொடங்கி அது பெரிதாகி அவர் அரசியலில் இறங்குவது வரை வளர்ந்துள்ளது. இலங்கையில் தமிழ் அரசியலில் அவருக்கு ஏற்பட்டது போல அதீத திடீர் செல்வாக்கு இதுவரை யாருக்கும் ஏற்பட்டதில்லை என்பதை யாராலும் மறக்க முடியாது. அதனால் அவருடைய செல்வாக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழர் பகுதிகளில் குறிப்பிட்டளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடியதே. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சடுதியான மாற்றம் அவரை ஒரு வைத்தியர் அல்லது வைத்திய நிர்வாகி என்பதை விட பல மடங்கு உயர்நிலைக்கு கொண்டு போயுள்ளது. உதாரணமாக வைத்திய துறையில் ஆரம்பத்தில் அவர் சில பிரச்சனைகளை கையில் எடுத்து தமது மேலதிகாரிகளுக்கு எதிராக போராடினார். இப்போதும் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவின் மேலதிகாரிகள்தான். ஆனால் அந்த வைத்தியத்துறை மேலதிகாரிகள் வீதிக்கு வந்து இந்த வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் அதை 10 பேராவது கேட்பார்களா? ஆகா, ஒரு மருத்துவ கலாநிதி சொல்லிவிட்டார் என்பதால் அதை மக்கள் தமது அரசியலில் கருத்தாக ஏற்றுக்கொள்வார்களா? உத்தரவாதமாக இல்லை. ஆனால் அர்ஜுனா சொல்வதை ஏற்றுக்கொள்ள ஏராளமானவர்கள் தயாராக உள்ளார்கள் என்பதை அவருக்கு ஏற்பட்டுள்ள செல்வாக்கு காட்டுகிறது. அதைத்தான் அர்ஜுனா ஒரு வைத்தியர் அல்லது வைத்திய நிர்வாகி என்பதை விட பல மடங்கு உயர்நிலைக்கு சென்றுள்ளார் என்று குறிப்பிட்டோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்முயற்சியை அவர் எதிர்க்கிறார். அது பலன் தராது என்று கூறுகிறார். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை பயணம் போய் எதை சாதித்தீர்கள் என்றும் கேட்கும் அவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்முயற்சியும் அது போன்ற ஒன்றுதான் என்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்முயற்சி சிங்கள மக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தும். மாறாக தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வேட்பாளர் ஒருவரை தமிழர் வாக்குகளால் ஜெயிக்க வைப்போம். அவருடன் தமிழர்களுக்கு நன்மை தரும் சட்ட ரீதியான ஒப்பந்தங்களை செய்து கொள்வோம் என்கின்றார் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா. அவருடைய இந்த கருத்து தமிழ் மக்களிடையே முக்கியமாக இளைய வாக்காளர்களிடையே நல்ல வரவேற்பை பெறுவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த போக்கு சில தமிழ் கட்சிகளின் உத்தேச நிகழ்ச்சி நிரலை கவிழ்த்து விடலாம் என்பதே தற்போது உள்ள நிலைமை. சில தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டு வைத்திருந்த திட்டங்களும் அவர்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவுகளும் பேரடியாக வந்துள்ளது வைத்திய நிர்வாகி அர்ஜுனாவின் நிலைப்பாடு. அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்க்கலாம்.